Vanakkam everybody, welcome to the second episode of Maria's Mindset. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைட்டில் என்னன்னா செல்ஃப் மோட்டிவேஷன். இன்னும் தூய தமிழ்ல சொல்லணும்னா சுய ஊக்கம். நம்ம வாழ்க்கையில யார் என்ன சொன்னாலும், யார் எவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும் நமக்குள்ளேயே ஒரு ஃபயர் இருக்கும் பாருங்க, அதுதான் நம்மளை முன்னாடி கொண்டு போகும். அடிக்கடி நம்மளை நாமே கேட்டுக்கணும், இன்னைக்கு நான் என்ன ப்ராக்ரஸ் பண்ணேன், நேற்றை விட இன்னைக்கு நான் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு நம்ம செல்ஃப் அசஸ் பண்ணிக்கணும். ஒன்று உன் கூட தான் நீ கம்பேர் பண்ணணும். மற்றவங்க வாழ்க்கையோட உன் வாழ்க்கையை நீ கம்பேர் பண்ணவே கூடாது. அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு, உன்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு. அவங்களோட டெஸ்டினேஷன் வேறு, உன்னோட டெஸ்டினேஷன் வேறு. இதுதான் ரொம்பவே அடிப்படையான ஒரு மோட்டிவேஷன். நம்ம எல்லாருக்குமே எல்லா கைண்ட் ஆஃப் ஃபெயிலியர்ஸும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபெயிலியர்ஸில் இருந்து தான் நம்ம எந்திரிச்சு நின்று போராடி ஜெயிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். தப்பு பண்ணால் பரவாயில்ல, ஆனால் அந்த தப்பை திருத்தணுன்ற மனசு இருந்தாலே போதும். அதுதான் நம்ம க்ரோத்துக்கான பெரிய ப்ரூஃப். எப்போ உன் மனசு இது முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கிட்ட ஏன் முடியாதுன்னு கேளு. அந்த ஒரே கேள்வி தான் நம்மளை பல தடைகளை கடந்து முன்னேற போக வைக்கும். சின்ன ஒரு ஸ்டெப், சின்ன ஒரு முயற்சி, சின்ன சின்ன சேஞ்சஸ், அதோட தான் பெரிய வெற்றிகள் எல்லாமே ஆரம்பிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம்னா அவன் என்ன சொல்லுவான், இவன் எப்படி பேசுவான்னு யோசிக்காம முன்னாடி போய்கிட்டே இருக்கணும். நம்மளை பற்றி பேசுகிறவங்களாம் ஒரு நாள் பேசுவாங்களா, இல்லை 2 நாள் பேசுவாங்களா, மிஞ்சு மிஞ்சு போனால் ஒரு 10 நாள் பேசுவாங்களா? அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. தோழர்களே, உங்கள் வாழ்க்கையை வாழ போகிறது நீங்கள் தான். ஸோ உங்களுக்காக அந்த வாழ்க்கையை வாழுங்க, மற்றவனுக்காக கிடையாது. அதனால இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கலாம். நான் என்னோட எதிர்காலத்தை நான் தான் உருவாக்குவேன். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன முன்னேற்றத்தை நான் எனக்காக செஞ்சுப்பேன். நீ போராடுற நாள் தான் நீ வளர போற நாள். நம்பிக்கையோட இரு, எஃபர்ட்ஸை விட்டுறாத. உன் வெற்றி உனக்காக காத்துக்கிட்டே தான் இருக்கு. நன்றி நண்பர்களே. இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். See you then. Bye.